இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி என்று இடம்பெற்று அது வரலாற்றின் மையமாக அல்லது கன்னட நாட்டில் அதன் இருப்பிடம் என்பதை இனி தவிர்க்க முடியாத ஒன்றாக எவ்வாறு மக்களால் பார்க்கப்படுகின்றதோ அதே போன்று இந்த கொடிநாள் என்பதும் இருக்க போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு மாநகர சபை, அதுவும் கனடாவின் ஒரு பெரிய மாநகர சபை, $2 பில்லியன் மேலான வரவு செலவு திட்டத்தை கொண்ட அல்லது பல்லின மக்களின் ஒன்று கூடலுக்கான இடம் என்று கருதப்படுகின்ற மாநகர சபையும் தமிழர்களுக்கு விருப்பமான முதல்வராக இருக்கின்ற பேட்ரிக் பிரவுன் அவர்களும் இணைந்து இதனை செய்திருக்கின்றார்கள். இங்கே பிராம்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் இதனை செய்தவர்கள் த வாய்ஸ் ஆஃப் குளோபல் தமிழ் ரைட்ஸ் என்கின்ற ஒரு புதிய அல்லது ஒரு அமைப்பினராக தங்களை அறிமுகப்படுத்தி இதனை செய்திருக்கின்றார்கள். இதேவேளை நாடு கடந்த அரசு என்கின்ற அமைப்பு கூட இந்த நவம்பர் மாதம் 21 கொடி நாளாக பிரகடனப்படுத்திய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கான முஸ்தீபுகள் என்பன அக்டோபர் மாதமே ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இது பேச்சுவார்த்தை அல்லது ஒரு இன ஒற்றுமை, இன நல்லிணக்கத்துக்கான எதிரான விளைவு என்கின்ற ஒரு சாதகமான தன்மைக்குள் தங்களை புகுத்தி அதற்குரிய கண்டனங்களை வெளியிடுபவர்களாகத்தான் மாறுவார்கள். அதற்குரிய காரணம் நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் இவ்வாறான விடயம் என்பதை இன்னுமே இனப்பிரச்சினை என்பது தீர்க்கப்படவில்லை, அங்கே உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்கின்ற உண்மைகளை பகிரங்கப்படுத்துகின்ற நிகழ்வாக இருக்கும். எனவே அதனை அவர்கள் விரும்புபவர்களாக இருக்க மாட்டார்கள். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போன்றோம் என்னவென்றால், நவம்பர் மாதம் 21 தமிழீழ தேசிய கொடி நாளாக பேட்ரிக் பிரவுன் நேற்றைய தினம் சொல்லியிருக்கின்றார், அமல்படுத்தி இருக்கின்றார். அதை பற்றி பேச போன்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போன்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. இலங்கையில் பார்த்தால் அனுர அரசாங்கம் மாவீரர் நாளை கடைபிடிக்க ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறது. கனடாவை பார்த்தால் தமிழீழ தேசிய கொடி நாளை பிரகடனப்படுத்தி இருக்கிறது. இது நம்முடைய தேசத்திற்காக உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவது மட்டுமல்லாமல் அதை மீள கட்டியெழுப்புவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக பார்க்க முடியுமா? எவ்வாறு நீங்கள் அதை பார்க்கின்றீர்கள்? ஆமாம் தர்ஷினி, அதாவது நாங்கள் இதனை எவ்வாறு குறிப்பிடலாம் என்று சொன்னால், எவ்வாறு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி என்று இடம்பெற்று அது வரலாற்றின் மையமாக அல்லது கன்னட நாட்டில் அதன் இருப்பிடம் என்பதை இனி தவிர்க்க முடியாத ஒன்றாக எவ்வாறு மக்களால் பார்க்கப்படுகின்றதோ அதே போன்று இந்த கொடிநாள் என்பதும் இருக்க போகின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு மாநகர சபை, அதுவும் கனடாவின் ஒரு பெரிய மாநகர சபை, $2 பில்லியன் மேலான வரவு செலவு திட்டத்தை கொண்ட அல்லது பல்லின மக்களின் ஒன்று கூடலுக்கான இடம் என்று கருதப்படுகின்ற மாநகர சபையும் தமிழர்களுக்கு விருப்பமான முதல்வராக இருக்கின்ற பேட்ரிக் பிரவுன் அவர்களும் இணைந்து இதனை செய்திருக்கின்றார்கள். இதற்கான முயற்சிகள் என்பன பலவாறு எடுக்கப்பட்டன என்பது குறித்த தகவல்கள், குறிப்பாக அயர்லாந்தில் கூட இவ்வாறான ஒரு பிரகடனம் நிகழ்த்தப்பட்டதாக செய்திகள் வந்திருந்தன. இருந்த பொழுதிலும் இங்கே பிராம்டனில் இடம்பெற்ற நிகழ்வில் இதனை செய்தவர்கள் த வாய்ஸ் ஆஃப் குளோபல் தமிழ் ரைட்ஸ் என்கின்ற ஒரு புதிய அல்லது ஒரு அமைப்பினராக தங்களை அறிமுகப்படுத்தி இதனை செய்திருக்கின்றார்கள். இதேவேளை நாடு கடந்த அரசு என்கின்ற அமைப்பு கூட இந்த நவம்பர் மாதம் 21 கொடி நாளாக பிரகடனப்படுத்திய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இதற்கான முஸ்தீபுகள் என்பன அக்டோபர் மாதமே ஆரம்பிக்கப்பட்டு இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த செயற்பாடுகளின் மூலம் இடம்பெறப் போகின்ற நன்மை அல்லது இருக்கின்ற பொறுப்பு, அதாவது குறிப்பாக பிரம்டன் மாநகர முதல்வருக்கும் மற்றும் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசு மற்றும் இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் தமிழ் ரைட்ஸ் என்கின்ற அமைப்பு போன்றவர்களுக்கும் இருக்கின்ற பொறுப்பு, பாரிய பொறுப்பு என்னவென்றால், இனி இந்த கொடி என்பதை சாதாரணமாக மக்கள் தங்களுடைய வாகனங்களில் பின்னால் கட்டிச் செல்வதோ அல்லது தாங்கள் விரும்பிய இடங்களில் தங்களுடைய போராட்டங்கள்
அதாவது நடுநிலை இல்லாத நிகழ்வுகளில் பாவிப்பதோ அல்லது அதனை ஒரு அதாவது ஒரு பேசு பொருளாக அல்லது ஒரு தங்களை கண்காணிப்பதற்கான ஒரு பொருளாக பாவிப்பது போன்றவற்றை எல்லாம் தடுக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. அதற்குரிய கற்பிதத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. கொடி என்பதற்குரிய புத்தகங்களே இருக்கின்றது. தமிழீழ கொடி என்பது எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 44 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் கூட, கையேடு கூட, கொடியினால் கையேடு கூட இருக்கின்றது. கொடிக்கான பாட்டும் இருக்கின்றது. எனவே இந்த கொடி என்பதை இனி கண்ட இடங்களிலும் பாவிப்பதும், கண்டவர்கள் கைகளில் கொண்டு திரிவதும் அல்லது கண்ட வாகனங்களிலும் பின்னால் கட்டி கொண்டு திரிவது போன்றவை எல்லாம் தவிர்க்கப்பட்டால் அதற்குரிய கனதி என்பது மக்கள் மனதிலும் இருக்கும், அதற்குரிய புனிதமும் இருக்கும் என்பதை இவர்கள் கவனத்தில் எடுத்து அதற்குரிய கற்பிதத்தையும் படிப்பு, அதாவது அந்த பட்டறிவையான ஒரு பிரச்சாரத்தை, இந்த கொடி எவ்வாறு பாவிக்கப்பட வேண்டும், அதனுடைய தூய்மை எவ்வாறு காக்கப்பட வேண்டும் போன்றவற்றை எல்லாம் கற்பிதமாக செய்ய வேண்டிய கடமையை இந்த அமைப்புகள் தாங்களாகவே ஏற்றுக்கொண்டுள்ளன. அதனை வரவேற்போம், அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். மறுபக்கமாக இவ்வாறான நிகழ்வுகள் 1-2 நகரங்களில் இடம்பெறும் பொழுது தமிழர்கள் பறந்து வாழ்கின்ற பல நகரங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகளின் தொடர்ச்சி என்பது இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. எவ்வாறு தமிழர் மரபுரிமை மாதம் என்பது அடையாளப்படுத்தப்பட்டதோ அல்லது எவ்வாறு தமிழர்களின் இனப்படுகொலை என்பது இறுதி யுத்தத்தின் போனது என்பது அடையாளப்படுத்தப்பட்டதோ அது போன்று இதற்கான செயற்பாடுகள் என்பன இடம்பெறும். ஆனால் கொடிக்கான புனிதத்தன்மை என்பது தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அதனை அவ்வாறே அதனுக்குரிய படிப்பினை அல்லது கற்பிதத்தை செய்ய வேண்டிய தேவையும், அத்தோடு சகல நாடுகளில் உள்ளவர்களும் ஒன்றுபட்டு இந்த கொடி சம்பந்தமான தங்களின் அதாவது பிரகடனங்கள், எவ்வாறான கொடி, இதே கொடிதான் அவர்கள் பாவிக்க போகின்றார்களா அல்லது இதில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டுமா போன்றவை எல்லாம் கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், அவ்வாறு கலந்து ஆலோசித்து செய்கின்ற பொழுது ஈழ தேசத்திலும் அந்த கொடி என்பது தானாகவே பறக்கக்கூடிய நிலையை அடையும். என்றால் பல நாடுகளிலும் அந்த தடை இருக்கின்றபடியால் அதே நிலைமையை அங்கே உள்ளவர்கள் பாவிக்க முடியாத கட்டங்கள் கூட சில இடங்களில் இடம்பெறலாம். அதனை தவிர்ப்பதற்கான ஒரு ஆராய்வு என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டால் அது சால சிறந்ததாக இருக்கும். சில அதாவது அனைவருமால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலை என்பது அதற்கு மிகவும் ஒரு ஆரோக்கியமான இடத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உங்களுடைய கருத்து புரிகின்றது சுரேஷ் சர்மா. இப்பொழுது இது இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இதே போன்ற செயற்பாடுகளை, கனடா தமிழர்களுக்கு வழங்குகின்ற அந்த முன்னுரிமை செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்பில் இருப்பார்களா? எவ்வாறு இதை பார்க்கின்றீர்கள்? அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்க போனது? நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இது பேச்சுவார்த்தை அல்லது ஒரு இன ஒற்றுமை, இன நல்லிணக்கத்துக்கான எதிரான விளைவு என்கின்ற ஒரு சாதகமான தன்மைக்குள் தங்களை புகுத்தி அதற்குரிய கண்டனங்களை வெளியிடுபவர்களாகத்தான் மாறுவார்கள். அதற்குரிய காரணம் நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரையில் இவ்வாறான விடயம் என்பதை இன்னுமே இனப்பிரச்சனை என்பது தீர்க்கப்படவில்லை, அங்கே உள்ள மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை என்கின்ற உண்மைகளை பகிரங்கப்படுத்துகின்ற நிகழ்வாக இருக்கும். எனவே அதனை அவர்கள் விரும்புபவர்களாக இருக்க மாட்டார்கள். இருந்த பொழுதிலும் இந்த நான் குறிப்பிட்டது போல இவ்வாறான அந்த ஒரு ஒன்றுபட்ட சக்திகளாக ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுது அது கூட சில வேளைகளில் அங்கே வடக்கு கிழக்கில் உள்ள மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு வழி ஏற்படுத்த வேண்டிய விரைவுகளை கூட ஏற்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டுள்ளது. அதனை நாங்கள் அவ்வாறுதான் பார்க்க வேண்டும். அவ்வாறு சொன்னால் இனப்பிரச்சினை என்பது தீர்க்கப்படவில்லை என்பது உண்மை. அதனை தீர்ப்பதற்கான காலம் இந்த அரசாங்கங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் அதனை தட்டி கழித்து இப்பொழுது சுமார் 15 ஆண்டுகள் 16 ஆண்டுகள் கடந்து போய்விட்டன. இருந்த பொழுதிலும் இவ்வாறான நிகழ்வுகள் என்பன அதாவது அங்கே மறுதளிக்கப்பட்ட அல்லது நல்லிணக்கம் ஏற்படுத்த முடியாத சூழ்நிலைகள் இருப்பதையும் காட்டி அதற்குரிய தீர்வுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்பொழுது வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள் இந்த கொடியை பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்பட்டால் எவ்வாறு பயன்படுத்துவார்கள் என்று யோசிக்கின்றீர்கள்?
நிச்சயம். அவர்கள் கனதியாக இவ்வாறு அதாவது பயன்படுத்துவதற்கான நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை என்பது, இவர்கள் முதல் அதற்காக தடை என்பதை எடுப்பதைத்தான் முதலாய விடயமாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய புனித விழாக்களிலும், புனித நிகழ்வுகளிலும் அதனை பயன்படுத்துவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. குறிப்பாக மாவீரர்களை நினைவு கூர்கின்ற நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது வேறு ஒரு புனிதமான நிகழ்வாக இருக்கட்டும். எனவே இந்த புனித தன்மை என்பது பேணப்பட வேண்டும். அதனை இனி பொதுமக்கள் தாங்களாகவே இவ்வாறான கொடிகளை தவறான முறையில் பாவிப்பவர்களை தட்டி கேட்கக்கூடியவர்களாக வர வேண்டும். ஏனென்றால் அவ்வாறான நிகழ்வுகள் என்பன இந்த கொடிக்கு ஒரு அவமரியாதையையும், அந்த கொடி குறித்த ஒரு பாரிய அதாவது விஷம பிரச்சாரத்திற்கு கூட வழிவகுத்துவிடும். சில வேளைகளில் இந்த கொடி இருக்கின்ற இடங்களில் வன்முறைகள் ஏற்பட்டாலோ, அல்லது கொடிகளுடன் அடாவடித்தனங்கள் இடம்பெற்றாலோ, அவ்வாறானவை எல்லாம் அது குறித்த தன்மையில் பெரிய ஒரு கேள்வியை எழுப்பும். இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக அதனை நாங்கள் கருத முடியாது. நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு, கருத்துக்களுக்கு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்சினி. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.